ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? தினமல நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். நடிகையோட இடுப்புகளில் அரசியலுக்கு வரல, திரைப்படத்துல சிகரெட் குடிப்பாரா, தண்ணி அடிப்பாரா, பார்ட் டைம் அரசியல்ல டாஸ்மாக் எதிர்த்து போராடுவாரா, என்னங்க இது இன்னும் பொறிந்து தள்ளி இருக்கிறார் பாஜகவின் தமிழக தலைவர் அண்ணாமலை அவர்கள். விவரங்களை பார்க்கலாம். நேற்று டாஸ்மாக் கடை முற்றுகை போராட்டம். நாளைக்கு நாங்க டாஸ்மாக் கடையில முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய படத்தை ஓட்டுவோம், அவர்தான் முதல் குற்றவாளி என்று பேசியிருக்கிறார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள். ராமேஸ்வரத்துல அதிகாலை 4 மணிக்கு தரிசனத்திற்காக வரிசையில் காத்திருந்த வடமாநில பக்தர் பலி. நெல்லையில ஓய்வு பெற்ற முன்னாள் சப் இன்ஸ்பெக்டர் ஓட வெட்டி படுகொலை தமிழகத்தின் பெருமையை பறைசாற்றும் விதமாக இருக்கிறது. விவரங்களை பார்க்கலாம். மாநில அங்கீகாரம் பெற்றதற்கு விசிக கொண்டாடிய அந்த வெற்றி விழாவில் யுவராஜை பேச போய் யுவராஜுடைய மனைவி அப்படி என்ன தப்பு செய்து விட்டார் என் கணவர் யுவராஜுடைய மனைவி கேட்கும் அளவிற்கு சென்றிருக்கிறது அந்த மோதல் மேடை பேச்சு. ஆசிரியர்களை பாராமுகமாக நடத்துகிறதா திமுக அரசு, எங்களை என்ன போராட தூண்டுறீங்களா, எங்களை பேச வைக்கிறீங்களா அப்படின்னு எச்சரிக்கை விடுக்கும் விதமாக ஆசிரியர் சங்கங்கள் தெரிவித்திருக்கிறது. விவரங்களை பார்க்கலாம். வெறும் 11ஆம் வகுப்பு படித்த ஐயா தாமு அன்பரசன் இப்படி எல்லாம் பேசலாமா, உங்களுக்கு தமிழ் கலாச்சாரம் விழுமியம் ஏதாவது ஞாபகம் இருக்குதா என்று கேள்வி கேட்டிருக்கிறார் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள். இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது சைட்லைட்ஸ். டாஸ்மாக்ல 1000 கோடி ஊழல், இடி ரெய்டு, 10 எரியும் தமிழகம், இதுதான் சமீபத்திய டாக்கா இருக்குது. இதுக்கு கொஞ்சமும் சளைக்காமல் திமுகவும் முட்டு கொடுக்கும் வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இடையில வாடகை சைக்கிள் எடுத்து ஓட்டி வருகிறது டிவிகே. அதாவது 580 கோடி ரூபாய் தான் கெஜ்ரிவால் வந்து மதுபான கொள்கையில ஊழல் பண்ணாரு, அந்த பணத்தை கொண்டே கோவா எலெக்ஷன்ல செலவு பண்ணாரு அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு. அதுல அவரை தூக்கி உள்ள வச்சு இப்ப வரைக்கும் அவர் மேல உள்ள அந்த பரபரப்பு வந்து குறையாம இருக்குது. ஆனால் 1000 கோடி ரூபாய் ஊழல், இதெல்லாம் வரலாறு. 1000 கோடி ரூபாய் ஊழல் ஒருத்தரையுமே தூக்கி உள்ள வைக்கலையே. இதைத்தான் டிவிகே கேட்டிருக்கேன். என்னன்னா அமலாக்கத்துறை மத்திய ஒன்றிய அரசு, அவரும் ஒன்றிய அரசு தாங்க சொல்றாரு, நோட் பண்ணுங்க அவரே, நோட் பண்ணுங்கன்ற மாதிரி இருக்கு. ஒன்றிய அரசு தானே வச்சிருக்குது. அப்போ உண்மையிலே இதுக்கு முகாந்திரம் இருந்ததுன்னா, ஊழல் பண்ணியிருந்தாங்கன்னா, இதுல கையாள செஞ்சிருந்தாங்கன்னா டைரக்டா நடவடிக்கை எடுக்க வேண்டியதானங்க நீங்க. அதை விட்டுட்டு அதே கட்சியில் இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சி போராட்டம் பண்ணுவாங்களாம், ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்களாம், அட்டன் சர்ச்சிங் எடுப்பாங்களாம். இதெல்லாம் என்ன நாடகம் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காருங்க. அது டெல்லியில வந்துட்டு அந்த சிறப்பு அந்த சிஏஜி ரிப்போர்ட் எல்லாம் வச்சு அதை வச்சு பெரிய அளவு விவாதம் பண்ணாங்க டெல்லி சட்டப்பேரவையில். அந்த மாதிரி ஏதாவது நடத்தணும்ல, நடத்தாம இப்படி நாரதர் கலகம் பண்றது நல்லா தானே இருக்கும் அப்படின்னு கேட்டாரு அண்ணாமலை அவர்கள். இந்த நடிகையோட இடுப்புக்கிள்ளி அரசியலுக்கு வந்த நீங்கெல்லாம் இதை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒருவேளை போட்டு வாங்கிட்டாருன்னா பாத்துங்களேன். அதை தாண்டி சிகரெட் பிடிப்பாராம், தண்ணி அடிப்பாராம், டாஸ்மாக் எதிராக பார்ட் டைம் அரசியல் வீட்டுல இருந்துட்டு அறிக்கை விடுவாராம். என்னடா நினைச்சுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அவர் கேட்டுருக்கிறார். அதுவும் கரெக்ட் தானே. அதாவது நோ ஸ்மோக்கிங் போர்டு இருக்குதுன்னா அந்த இடத்துல போய் பம்படியா நின்று அந்த இடத்துல தம் அடிக்கிற மாதிரியான காட்சிகள் எல்லாம் கடந்த காலத்தில் நடித்தவர் தானே ஐயா விஜய் அவர்கள். பிரேக் த ரூல்ஸ். ஆமா, பிரேக் த ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணி நடிச்சவர், அதுக்கப்புறம் ஃபைன் கட்டினவர். இப்போ வந்து நான் டாஸ்மாக் வந்து நான் எதிர்த்து போராடுறேன்னா நம்புற மாதிரியா இருக்கு. அதெல்லாம் 50 வயசுல நீங்க அரசியலுக்கு வர்றீங்க, ஏன் 30 வயசுலயே வந்திருக்கலாமே. இது வரைக்கும் தமிழகத்துல நீங்க எதுக்காக குரல் கொடுத்துருக்கீங்க, எதுக்கு முதல்ல வெளியில வந்து போராடுறீங்க, களத்துல நின்று எதுக்காக போராடுறீங்களா? அதாவது ஏபிவிபி உடைய மாணவர் பருவத்துல இருந்து வானதி சீனிவாசன் கட்சியில இருக்கிறாங்க, அவங்கள மாதிரி நீங்க ஒரு மாணவர் பருவத்துல இருந்தே அரசியலுக்குள்ள வந்திருக்கீங்களா அப்படின்ற கேள்வி கூட விஜய்க்கு வைக்கலாம். வரல இல்ல, எல்லாருமே கேட்டிருக்காங்க. பட் காட்டமான மரியாதைலாம் பார்த்துங்க, நான் ரொம்ப நாகரிகமா பேசிட்டு இருக்கிறேன், என்னை பேச வச்சிடாதீங்க என்ன மாதிரி சிவாஜி ரேஞ்சுக்கு பேசி இருக்கிறார்கள். பதில் தருவார்களா பார்க்கலாம். நேற்றைக்கு நடந்த இந்த டாஸ்மாக் முற்றுகை போராட்டம், டாஸ்மாக் அவுட்லெட்ஸ் எல்லாம் வந்து சூழ்ந்து அதை வந்து மூடுறதுக்கான முயற்சி பண்ணதெல்லாம் நடந்துச்சு. இன்றைக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த டாஸ்மாக் அவுட்லெட்டில் வந்து நாங்கள் இனிமேல் முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய படத்தை ஒட்ட போகிறோம், அங்கே தான் அவருடைய படம் இருக்கணும், அங்கே இல்லாமல் இருக்கு இல்லையா, அந்த குறையை போக்கணும் அப்படின்றதுக்காகவும் அவர் தான் இந்த ஒருபடி மேலே போய் ஏ1 முதலமைச்சர் இந்த ஊழலுடைய முதன்மை குற்றவாளியே அவர் தான். அதனால் முதல்ல அவருடைய படத்தை அங்கே ஒட்டணும் அப்படின்னு சொல்லி, அதாவது கடந்த காலத்தில் 2016 தேர்தல் சமயத்தில் அம்மா ரம்மு, அம்மா ஜின்னு, அம்மா பீரு அப்படின்லாம் பேர் வைங்கன்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் பேசினார். இப்போ இவங்களும் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசலையா, அதாவது ஒரு அது சொல்லக்கூடாது, அந்த இடத்துக்குலாம் ஒரு அம்மா பேர் வைக்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப வீரன் என்று ஒரு மதுபானத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறோமே. இப்ப அது மாதிரி வந்து ஸ்டாலின் அவருடைய படத்தை எங்க ஒட்டி அவர் தான் அந்த டாஸ்மாக் கடையை நடத்துறாரு அப்படின்ற அடையாளப்படுத்த போறோம்,
அடுத்த மாதத்துக்குள்ள எல்லா டாஸ்மாக் கடையும் முழுசா இழுத்து மூடுவோம். என்னன்னா நியாய விலை கடையில முதலமைச்சர் போட்டோ இருக்கு, டாஸ்மார்க்கும் அரசாங்கம் தான் நடத்துது அப்படின்னு ஒரு லாஜிக்கான கொஸ்டின் இங்க வருது. மருத்துவமனையில இருக்கா இல்லையா ஐயா ஸ்டாலின் அவருடைய படம் இருக்கு. மருத்துவமனை சொன்னோன்னே எனக்கு ஒண்ணு வருது. என்னது? சமீபத்துல மெடிக்கல்லாம் ஆரம்பிச்சாங்கல்ல, ஆமா, மருந்து ஒரு மருந்து கூட இல்லையா, அமிர்தாஜினா அனாசினு விக்ஸ் தான் வச்சிருக்காங்களா, எதை கேட்டாலும் இல்லங்கறாங்க. ஜெனரிக் மெடிசன் சொன்னீங்களே, கடைசி ஜெனரல் மெடிசன் கூட இல்ல. 80 85 90% விலை கம்மி நீங்க, ஆனா மருந்து இருக்குதா ஐயா அப்படின்னு சொல்லி எல்லாம் செமையா மண்டை காஞ்சி போறாங்க. என்னன்னா இந்த டாஸ்மாக் ஊழலை முன்னிட்டு இல்ல தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா டாஸ்மாக் அவுட்லெட்ஸையும் மூட போறோம் அப்படின்னு கூட அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. ஸோ வர வர இந்த டாஸ்மாக் பிரச்சனை வந்து பெரிய அளவில் வந்து விசுவரம் எடுக்குது. தமிழ்நாட்டுக்கு அரசின் வருவாயை கொடுக்கறதே அதுதான், அது வாயவே மூட போறாங்க. 2026 தேர்தலே அதை நம்பிதான் இருக்கு. ஆமா, 200 தொகுதி அது வேற மிஸ் ஆகுது. அதனால பெரிய பிரச்சனை எல்லாம் திமுக மாட்டிட்டு இருக்கு. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி நேத்து முந்தா நேத்து தான் நம்ம பேசணும். திருச்செந்தூர்ல நடந்த நேத்து தான் பேசணும். பக்தர்களுடைய அந்த பாதுகாப்பு கூட்ட நெரிசல் அப்படின்றதுல அதுல சிக்கி ஒருவர் பலியானதும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது தொடரும் கதையாக காலையில 4 மணிக்கு ராமநாத சுவாமி கோயில்ல லிங்க பூஜைன்னு ஒண்ணு பண்ணுவாங்க. இது ரொம்ப ஃபேமஸ். இதுல குறிப்பா நார்த் இந்தியன்ஸ் ரொம்ப அப்படியே ரொம்ப இன்டென்சிவா கலந்துக்குவாங்க. அது முக்கியமா ராமர் தொட்டு கொடுத்த லிங்கம்லாம் கூட ஆமா, அந்த மாதிரியான அது பூஜையில கலந்துட்டு சாமி தரிசனம் பாக்குறது அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப அது முக்கியம், பயபக்தியோட பண்ணுவாங்க. அப்படி பார்ப்பதற்காக நின்றிருந்த ஒருவர் மயங்கி கீழே விழுறாரு. அவர் அப்படியே ஓரமா உட்கார வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour அப்படியே உட்காந்துருக்காரு. ஆனா அசைவிட்டு கிடக்கிறாரு. சரின்னு கோவில் நிர்வாக அலுவலர்கள்ட்ட சொல்றாங்க. அவங்க வந்து பாக்குறாரு. அவங்க எடுத்துட்டு போய் டாக்டர்கிட்ட செக் பண்ணா 20 minutes எகோ he is passed away அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த மாதிரியான இறை தரிசனத்தின் போது ஒருவர் வந்து மரணம் அடைகிறது, உயிர் பிரியறதுங்கிறது சில நேரத்தில் ஆன்மீக ரீதியா வந்து ஒரு பாசிட்டிவா கூட பார்க்கலாம். ஆனால் நிர்வாக அடிப்படையில் பார்க்கும்போது மெடிக்கலா என்ன சொல்றாங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, உயிர் பிரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த இடத்துல அவருக்கு ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது அவருடைய பலாபலன்கள் பிறவி பலன்கள் அப்படின்ற மாதிரி அதை நம்ம போயிடுவோம். இருந்தாலும் தரிசனத்திற்கான ஏற்பாடுகளை முறையாக வரைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்ற கேள்விதான் அங்க மீண்டும் வருது. அது என்னப்பா கோயில் கூட்டமா தான் இருக்குன்னு சொல்லி வழக்கமான பதில சொல்லாம திரும்ப திரும்ப தொடர்ந்து நடக்குது. அதுல ஐயா சேகர் பாபு சொல்லுவாரு, திருப்பதி 24 மணி நேரம் இன்னும் பாக்குறீங்க, இங்க பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு வந்து கேள்விகள் கேட்பார். திருப்பதியில இந்த மாதிரியான மரணங்கள் சமீபத்துல ஏதாவது நடந்து செய்திகள் வந்ததா அப்படின்ற கேள்வியும் நம்ம முன்வைக்கலாம். ஆமா, 24 hours திருப்பதியில் நிக்கிறாங்க. பட் திருப்பதியில இந்த மாதிரி நடந்ததுன்றது எங்கேயாவது இருக்கா? வசதிகள் செய்யப்பட்டிருக்கு, தண்ணி இருக்கு, ஃபேன் இருக்கு, உட்கார்றது இடம் இருக்கு, தூங்குறதுக்கு இடம் இருக்கு, எல்லாமே எல்லாம் டாய்லெட் முதற்கொண்டு கட்டி வச்சிருக்காங்க. நீங்க கிட்டத்தட்ட ஒரு 5 star ஹோட்டல் மாதிரி அங்க வசதிகள் நிறைய இருக்கு. அந்த அளவுக்கான சில அடிப்படை வசதியால் நீங்க செஞ்சு கொடுத்துருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் கேள்வியாக. காலையில 4 மணிக்கு அப்படிங்கும்போது அவர் காஃபி கீஃபி சாப்பிட்டாரா, சுகர் பிபி எல்லாம் அவருக்கு இருந்ததா, அவர் ஒரு 50+ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்க அதற்கான ஏற்பாடுகளை கோவில்ல செஞ்சிருக்கீங்களான்றது கேள்வி. அதுலயும் கோயில் குளம்னு போறவங்களாம் யார்? பெரும்பாலும் வயதானவர்கள். காசி ராமேஸ்வரன் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் அந்த சொற்பதமே பெரும்பாலும் வயதானவர்கள் பயன்படுத்தக்கூடியது தான். அப்போ அவர்களுக்காக பக்கத்தில் ஏதாவது மருத்துவமனையோ சின்ன மருத்துவ முகாம்களோ இருக்குதாங்கிறதையும் அரசு உறுதிப்படுத்தணும்ல. மீண்டும் மீண்டும் சேகர் பாபு ஐயா அவற்றை தான் கேள்விகள் போகுது. ஆனா அவர் என்ன பண்ண போறார் அப்படின்றது தெரியல. இன்னொரு தமிழகத்தை உலுக்கி இருக்கின்ற நிகழ்வு அதுதான் பார்த்தீங்கன்னா நெல்லையில நடந்த படுகொலை. ஜாகிர் ஹுசைன் முன்னாள் ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி. அவரு முக்கியமான தகவல் என்ன, ஐயா கருணாநிதி அவர்களுடைய தனிப்பட்ட பாதுகாப்பு பிரிவுல காவல்துறை அதிகாரியாக பணியாற்றியவர்னு சொல்றாங்க. கொடூரமாக வெட்டி கொல்லப்பட்டிருக்காரு. ஒரு 34 சென்ட் 30 சென்ட் இடம் அவருக்கு இருக்கு. அந்த இடமும் பட்டியல் சமூகத்தை அவருக்கு இருக்கிற இடம் இல்ல, அது வந்து வக்பு வாரியத்தினுடைய இடம். அதை வந்து முக்தவழியாக இருக்கக்கூடிய அவர் வந்து மீட்டெடுக்கிறதுக்காக வக்பு வாரிய நிலத்தை ஆக்கிரமித்து மீட்டெடுப்பதற்காக முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனா அந்த நிலத்தை ஆக்கிரமித்து ஒருவராக சொல்லப்படக்கூடிய ஒரு பெண், அவங்க இஸ்லாம் சமூகத்தை சார்ந்தவர்கள். அவருடைய கணவர் பாத்தீங்கன்னா பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் அப்படின்னு அவர் போய் சொல்றாரு. ஆனா அவரும் இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்னு இவர் சொல்றாரு. அவர் இறப்பதற்கு முன்பு வெளியிட்ட அந்த காணொலியில அவர் சொல்லியிருக்காரு. போன ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காரு, என்னுடைய உயிருக்கு ஆபத்து சொல்லி அவர் டீடைலா ஒரு இது போட்டிருக்காரு. அது இப்ப வைரல் ஆயிருக்கு. அது என்னன்னா, இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த ஒருவர் தன்னை பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் என்று சொல்லிக்கொண்டு என்ன பிசிஆர் கேஸ்ல மாட்டி விட்டுருக்கிறாரு அப்படிங்கறது அவருடைய குற்றம். ஏன்னா இவர் மேல இறந்த கொலையுண்ட அந்த எஸ்ஐ முன்னாள் எஸ்ஐ மேல வழக்கு பதியப்பட்டிருக்கு. இதே ஆக்ட்ல பதிவு பண்றதுனால அதனுடைய ஆக்ட் அப்படின்ற அதனுடைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது விசுரூபமானதுனால இப்போது இவர் நெல்லை அந்த இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர் வந்து நோன்பு இருக்காருங்க. அவர் நோன்பு இருக்காரு, தொழுகையை முடிச்சிட்டு வர்றாரு. இதுக்கு முன்பு ஜகபர் அலி வந்து தொழுகையை முடித்துட்டு வெளியே வந்தார். அவரை வந்து லாரி ஆக்சிடென்ட் மாதிரி கொண்டாங்க. கடைசியில் அவர் வந்து புதைக்கப்பட்ட பணத்தை எடுத்து தான் அவங்க வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு. அதே மாதிரி இன்னைக்கு வந்து ஜாகிர் ஹுசைன் நடந்த ஒரு 3 மாசம் கூட இருக்கு. ஜகபர் அலி ஜாகிர் ஹுசைன் 3 மாதத்துக்குள்ள நடந்த விஷயம் அது. தொலையை முடிச்சுட்டு வர்றாரு, 2 வீலர்ல பின்னாடியே வர்றாங்க. இவங்க வர்றதை பார்த்துட்டு அவர் லைட்டா எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறாங்க.
அப்படி இல்லாமல் துரத்திக்கிட்டு போய் பின் மண்டையில் அப்படின்ற மாதிரி பண்ணி ஒரு கொடூரமான முறையில் சம்பவ இடத்துலையே அவர் இருந்தவர். அதுக்கப்புறம் காவல் அதிகாரிகள்லாம் வந்து ஆக வேண்டிய வேலைகள்லாம் பார்க்குறாங்க. சட்டம் ஒழுங்கு மீண்டும் கேள்விக்குறியாகி இருக்கு. ஆனால் அமைதி பூங்காவாக தான் இருக்கிறது என்று திமுக சிறுபான்மை பாதுகாவலர்களுடைய ஆட்சி இப்படி தான் இருக்கும் போல அப்படின்ற மாதிரியானதாக ஒரு காட்சி இருக்கு. விசிக வந்து நேற்றைக்கு முன்தினம் வந்து மாநில கட்சி அங்கீகாரம் பெற்றதற்கான ஒரு விழாவை வந்து கொண்டாடினாங்க. பல கட்சி தலைவர்களை அழைத்து வந்து பீட்டர் அல்ஃபோன்ஸ், திமுகவுடைய அன்னியூர் சிவா அண்மையில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், விக்ரவாண்டி எம்எல்ஏ எல்லாரையும் வச்சு அந்த விழாவை வந்து ரொம்ப வெற்றிகரமாக சூப்பராக நடத்திட்டாங்க. அதில் பேசும் பொழுது திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு வார்த்தையை சொன்னார். அது என்னன்னா, ஒரு கொலைகாரர் வெளியே வர்றாரு, அவரை மாவீரன் போல கொண்டாடுவதா அப்படின்னு ஒரு விஷயத்தை கேட்டிருந்தாரு. இது எல்லாத்துக்கும் தெரியும். யுவராஜ் அவர்கள் தான் வந்து அவர் சொன்னார் அப்படின்னு. யுவராஜ் அவர்கள் தன்னுடைய மகளுடைய பூப்புனித நீராட்டு விழாவுக்காக வெளியே வந்திருக்கிறார் பரோல்ல. அதை வந்து விமர்சித்து அரசியல் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அவருடைய மனைவி அதற்கு ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. அது என்ன கேள்வினா, என்னுடைய கணவரை வந்து இப்படி சொல்கிறதே வந்து நியாயம் இல்லை, நான் அதை வந்து வன்மையாக கண்டிக்கிறேன், அவரை வந்து கொலையாளியா மாவீரரா அப்படின்னு கேட்குறத விட்டுட்டு நாட்டில் பல பிரச்சனைகள் இருக்குங்க, அதை பற்றி பேசுங்க, எங்களுடைய வழக்கு வந்து உச்சநீதிமன்றம் இருக்குது, அதில் நாங்கள் போராடி வெளியே வருவோம், அதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. சாதி நிகழ்ச்சிகளுக்காக அவர் வரல, கட்சி நிகழ்ச்சிகளுக்காக வரல, எங்கள் குடும்ப நிகழ்ச்சிக்காக வந்திருக்கிறாரு அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. ஆசிரியர்களுக்கான அந்த அரசு ஊழியர்களுக்கான பழைய ஓய்வூதியம் இதை கொடுக்கணும். நாங்கள் வந்து கடந்த ஆட்சியில் போராடும் போது எங்களை வந்து களத்திலே வந்து சந்திச்சாரு தற்போதைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். நான் ஆட்சிக்கு வந்தவுடன் உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. வந்து 4 வருஷம் ஆச்சு. முழுமையான பட்ஜெட், கடைசி பட்ஜெட், அதாவது கடைசியான முழுமை பட்ஜெட், இன்டரிம் பட்ஜெட் தான் வரும். ஸோ இதில் அறிவிச்சா தான் உண்டுன்னு சொல்லி இதுக்கு முன்னாடியே சொன்னாங்க. ஒரு நெருக்குதலும் கொடுத்தாங்க. நீங்கள் இதில் அறிவிச்சே ஆகணும்னு சொல்லி ஒன்று இருக்கு. இதெல்லாம் ஒன்றும் கண்டுக்கல. அவங்க வாட விட்டுட்டு அவங்க இப்போ ஒரு வாய்ப்பு இருக்குதா 110 விதியின் கீழ் நீங்கள் வந்து அறிவிக்க முடியும், அதையாவது பண்ணுங்க அப்படின்லாம் கூட எதிர்பார்க்குறாங்க. நடக்குமா? ஆனால் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இதே தனியார் பள்ளிகள்லையும் கல்லூரிகளையும் இருக்கக்கூடிய ஆசிரியர்களை கம்பேர் பண்ணி பாருங்க. ஏற்கனவே கொட்டி கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேச்சுக்கள்லாம் மக்களுடைய பேச்சுக்கள் அப்படின்றது வருது. இருந்தாலும் ஆசிரியர்கள் தங்கள் கோரிக்கைகள் முன்வைக்கிற அரசு கொடுத்த அந்த உறுதிமொழி என்ன? அரசு இல்ல, கட்சி திமுக கொடுத்த உறுதிமொழி என்ன? நீங்க அதன்படி நடந்துக்கலையே அப்படின்ற மாதிரியான வருது. அதாவது எந்த மேடைக்கு போனாலே மாணவர்கள் அவர்களுடைய கல்வி, அதற்கு முதல் நிலை, அதற்கு காரணம் திமுக அரசுன்னு சொல்லி பேசுறீங்களே, அதற்கு காரணமான ஆசிரியர்களை நீங்க கௌரவிக்கிறீங்களா? 2வது இடைநிலை ஆசிரியர்கள், அப்புறம் அவங்களுக்கான அந்த ஊதிய சமநிலை இல்லாம இருக்கு இல்லையா, அதையும் களைவதற்கான கோரிக்கைகளும் கொடுத்துருக்கோம். அதுக்கும் நீங்க செய்யறோம்னு சொன்னீங்களே, அதையுமே செய்யலையே அப்படின்னு சொல்லி கேள்வி கணைகளால் தொகுத்து இருக்காங்க. ஆனா என்ன நடக்கும்ன்றது தெரியல. இன்னும் ஒரு சட்டமன்ற கூட்டத்தொடர் முடியறதுக்குள்ள நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? ஜாக்டோ ஜியோ அமைப்பு வந்து அதிருப்தி தெரிவிக்கிறாங்க. இது சரி வராது, இவ்வளவு நாளா எங்களை ஏமாத்திட்டீங்க, நீங்க இப்போ ஏமாத்திட்டீங்க. இன்னொரு கேள்வி கேட்கறாங்க, இங்க போராட தூண்டுறீங்களா அப்படின்ற மாதிரியான கேள்வி வச்சிருக்காங்க. அப்ப நாங்க போராடினாதான் எங்களுக்கு கொடுப்பீங்களா? கடைசியில அவங்க வந்து இந்த கருப்புசாமி கோயில் வந்து சூடத்தனச்சி சத்தியம் பண்ணி உங்களை எதுக்கு சேர்க்காம விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் சபதம் எடுத்துக்குவாங்க போல, அந்த லெவலுக்கு கொண்டு போயிருங்களே. அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்கள் சர்ச்சை பேச்சுகளின் சமுத்திரம் அப்படின்னு நம்ம வந்து ஐயா ஆர்.எஸ். பாரதி அவர்கள் சொன்னாலும் கூட, அமைச்சர் ஐயாவும் வந்து நிறைய சர்ச்சையான பேச்சுக்களை பேசக்கூடியவர் தான் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. என்னன்னா, ஒரு இடத்துல பேசும்போது நம்ம எதுக்கு ஹிந்தி படிக்கணும், ஹிந்தி படித்தாலும் என்ன பண்ணிட்டான், இங்கே நம்ம ஊரில் வந்து மாடு மேய்ச்சிட்டு இருக்கான், நம்ம ஊரில் வந்து எருமை மாடு மேய்க்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தி பேசக்கூடியவர்களை, ஹிந்தி படிக்கக்கூடியவர்களை ரொம்ப இழிவாக சித்தரித்து அவர் வந்து ஒரு இடத்துல பேசிட்டார். பேசின உடனே தான் திரு அண்ணாமலை அவர்கள் கடுப்பாகி, தமிழ் கலாச்சார விழுமியங்களை மறந்து இந்த அமைச்சர் இப்படி பேசுறாரு, இவர் என்ன படிச்சாரு, 11ஆம் வகுப்பு பாஸ் ஆனவர். ஐயா, அமைச்சருக்கெல்லாம் கல்வி தகுதி பாத்தீங்கன்னா வேலைக்கு ஆகும் ஐயா, நல்லா இருக்கும் ஐயா. அதான் இப்ப என்னன்னா, 11ஆம் வகுப்பு பாஸ் ஆன இவர் இந்த லட்சணத்துல பேசுறாரு, இவருக்கு தமிழ் கலாச்சார விழுமியங்கள் மீது ஏதாவது கொஞ்சமாவது ஒரு நிலைப்பாடு இருக்குதா, இப்படி இதெல்லாம் மறந்துட்டு இப்படி பேசுறாரு, இதெல்லாம் நியாயமா? இதுதான் திமுகவுடைய அமைச்சர்களுடைய அறிவா, இல்லை இது அவர்களை சிறுமிப்படுத்தி அதன் மூலமாக இன்பம் காண்பதா அப்படின்லாம் நிறைய கேள்வி. மதிப்படை திரைப்படத்தில் வருவது போலதான செலக்ஷன்லாம் நடக்குது. ஹைட்டு, வெயிட்டு, டைட்டு, அப்புறம் துட்டு, இதெல்லாம் வச்சுதானே சீட்டே கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது படிப்பை வைத்து யார் இங்கு சீட்டு கொடுக்குறாங்க? அதாவது அமைச்சர் தாமோ அன்பரசன் வந்து இதுக்கு முன்னாடி மனு கொடுக்க வந்த ஒரு பெண்ணை வந்து தலையில அடிச்சதாக இருக்கட்டும், அதற்கு பிறகு ஜெயலலிதா அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களையும் இழிவாக பேசியதாக இருக்கட்டும், இன்றைக்கு இப்படி பேசியதாக இருக்கட்டும், அதெல்லாம் அவருடைய தொடர்ச்சியான ட்ராக் ரெக்கார்டு. அதெல்லாம் வந்து கல்வெட்டுல தான் பொறிக்கணும் அப்படின்னா. இதே போல பல தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இது சைட்லைட்ஸ். நன்றி.